மாண்புமிகு உறுப்பினர் மதியழகன். நூற்றாண்டுகள் கண்ட இந்த மாபெரும் சபைக்கு நடுநிலை ஆசானாக அமர்ந்திருக்கும் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட சோழர்களின் ஆட்சியை பொற்கால ஆட்சி என இலக்கியங்கள் கூறியது ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் மட்டும் மனதில் வைத்து அல்ல, இந்த திருவாரூர் சோழனையும் மனதில் வைத்து தான் என்று உலகத்திற்கே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிற திராவிட மாடலின் முன்மாதிரி ஆட்சி. அறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஆசியுடன் கருப்பு சிவப்பில் முளைத்த அன்பு ரோஜா மாண்புமிகு முதல்வர் தளபதியார் கழக தலைவர் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதையும் தமிழ் மக்களுக்காக சிந்தித்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திடும் வகையில் பொற்கால ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கும் திருவாரூர் தந்த சோழ சக்கரவர்த்தி மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். நாளைய வரலாற்றையே மாற்றப்போகும் தமிழக இளைஞர்களின் இதயங்களில் வாழும் நமது திராவிட மாடல் ஆட்சியின் போர்வால் பெயரை கேட்டாலே அதிர வைக்கும் அஞ்சா நெஞ்சர் விளையாட்டுத்துறையை கையாண்டு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அவையின் முன்னவரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும், கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மற்றும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அன்னார் அவர்களுக்கும், மாண்புமிகு அவையின் கொறடா அவர்களுக்கும், மாண்புமிகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், என்னை இந்த மாபெரும் சபைக்கு அனுப்பி வைத்த பர்கூர் சட்டமன்ற பொதுமக்களுக்கு, கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரிசு என்ற வள்ளுவனின் வார்த்தைகளுக்கு தாரக மந்திரமாக கொண்டு மக்களின் எண்ணங்களை அப்படியே நிதிநிலை அறிக்கையாக உருவாக்கிய கடைக்கோடி பாம்பரனும் நெஞ்சில் சுமக்கும் எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை பாராட்ட வார்த்தைகள் இன்றி தத்தளிக்கின்றேன் என்றால் அது மிகையல்ல மாண்புமிகு முதல்வர் அவர்களே. அதிலும் குறிப்பாக குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்கிட 8 லட்சம் வீடுகள், வறுமையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கிட 5 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கும் தாயும் மாணவர் திட்டம், அடுத்த 18 மாதங்களில் 75,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு கல்வி என்பதை தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளிலும் மட்டுமே கேட்டறிந்த ஏழை எளிய மாணவ செல்வங்களுக்கு அரசு சார்பிலே வெளிநாட்டு கல்வி, விடியல் பயணம், உரிமை தொகை, தமிழ் புதல்வன், நான் முதல்வன், காலை உணவு, மக்களை தேடி மருத்துவம், இவையெல்லாம் மக்களிடம் சேர்ந்ததா என்று அறிய நீங்கள் நலமா? என்ன புதுமையான திட்டங்கள், புரட்சிகரமான திட்டங்கள், புத்துணர்ச்சி அளிக்கும் திட்டங்கள் என புதுமையிலே வரலாற்று படைத்துக் கொண்டிருக்கும் எங்களின் புதுமையின் நாயகரே, ஒட்டுமொத்த இந்தியாவின் எவருமே சிந்தித்திராத திட்டங்களை எல்லாம் தீட்டி நவீன தமிழகத்தின் புதிய தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கும் பாரி வள்ளலே, உமது சீர்மிகு நிர்வாகத்திற்கு தமிழக மக்கள் கொடுத்த பரிசே 40க்கு 40. இந்த நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் நீதி அறிக்கை என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமின்றி தொழில் நகரமான ஒசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் சர்வதேச விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுத்த உயர்ந்த உள்ளமே உங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்னும் வள்ளுவர் பெருந்தகையின் வார்த்தைகளுக்கு ஏற்க பகுத்தாய்ந்து ஒவ்வொரு துறைக்கும் ஆக சிறந்த அமைச்சர் பெருமக்களை நியமித்து தமிழகத்தை முன்மாதிரி மாநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்குள்ள அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்கு மட்டும் 20,198 கோடி ஒதுக்கிய தமிழக நல்வாழ்விற்கு உத்தரவாதம் அளித்துள்ளீர்கள். அதிலும் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவத்திற்கு மட்டும் 243 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் முதலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் துவக்கி வைக்கப்பட்டு இன்று தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் பயன்பெற்று வருகின்றனர் என்பதை பெருமையோடு பார்க்கின்றேன். மேலும் சமீப காலத்தில் அதிகரித்து வரும் புற்றுநோயை ஆரம்ப நிலையை கண்டறிந்து அதற்கு தகுந்த சிகிச்சை அளிப்பது மற்றும் புனர்வாழ்வு சேவைகளை அளிப்பதற்காக புதிய புற்றுநோய் மேலாண்மை இயக்கத்தை கொண்டு வருவது தமிழக மக்களின் மீதான அக்கறையை தெளிவாக காட்டுகின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தமிழ் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி பெற்று அகில இந்தியாவில் முக்கிய இடத்தில் இருப்பது மட்டுமல்லாமல்
தலைமையின் கனவான 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தொடுவதற்கான அனைத்து அடித்தளமும் அமைக்கப்பட்டு விட்டது என்பதை பெருமையாக தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். மேலும் தமிழகத்தில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நல்ல முறையில் தங்களின் உற்பத்தி செயல்களை விரிவடைய கடந்த நிதியாண்டில் வழங்கப்பட்ட சுமார் 2,30,000 கோடி நடப்பாண்டில் நிபந்தனைகளை மேலும் எளிமையாக்கி 3 லட்சம் கோடியாக உயர்த்தி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியான ஊக்குவித்து சிறு குறு நடுத்தர மக்களின் தமிழகத்தினை இந்தியாவில் முதலாவது மாநிலம் மாற்றுவதற்கும் மாநிலத்தில் உள்ள வேலையற்ற இளைஞர்களுக்கு பெருவாரியான வேலை வாய்ப்புகள் உருவாக்கிவிடவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கனிவான கவனத்தில் கொண்டு வருகின்றேன். இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய பேரவைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு புதிய தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு நகர ஊரமைப்பு டவுன் பிளானிங் அலுவலகத்தின் அனுமதி பெறுவதற்கு பத்திரம், அதிகாரம் மற்றும் இடம் சார்ந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இதில் சொந்த நிலமாக இல்லாத பட்சத்தில் நில குத்தகை ஆவணங்கள் 33 வருடத்திற்கு இருந்தால் மட்டுமே புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்க அனுமதி வழங்கப்படுகிறது. இதனால் புதிய தொழிற்சாலையை தொடங்க அனுமதி வழங்க மிகவும் கடினமாக உள்ளது. பொருளாதாரம் மக்களின் தேவைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்க தற்போது இருக்கும் நடைமுறையில் மேலும் எளிமையாக்கும் வகையில் குத்தகை ஆவணங்களை குறைந்த 5 வருடங்களாக மாற்றி அமைத்தல் வேண்டும். இதனால் அதிகப்படியான தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல தற்போது நடைமுறையில் உள்ள நகர ஊட்டமைப்பு டவுன் பிளானிங் ஆபீஸில் ஒரு புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்க அனுமதி பெற அதிகப்படியான ஆவணங்கள் மற்றும் கால தாமதம் ஏற்படுகிறது. எனவே இக்காலகட்டத்திற்கு ஏற்றார்வாறு ஒரு குழு அமைத்து அனுமதி ஆவணங்களை அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் எளிமையாக்க வேண்டும். அதே போல டவுன் பிளானிங்கில் எளிதில் அணுகும் முறையில் வழிவகை செய்ய வேண்டும். மேலும் புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்க அனுமதி பெற வேண்டுவதற்கு வழிகாட்டுதலுக்கு ஹெல்பிங் டெஸ்க் ஆபீசர் ஒருவர் நியமனத்தின் மூலம் விரைவில் புதிய தொழிற்சாலையை உருவாக்க அனுமதி பெற முடியும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளுக்கு நாள் வாகனங்கள் பயன்படுத்துவோரும் பாகங்களை தயாரிக்கும் சிறு சிறு நிறுவனங்களுக்கு அதிகரித்து வரும் நிலையில் அத்தொழில் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி கட்டணம் 22% குறைத்து வழிவகை செய்ய வேண்டும். மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மின்சார வாரியத்தில் மூலம் விதிக்கப்படும் பிக்ஸ்ட் சார்ஜ் அதனை மாற்றி பழைய பிக்ஸ்ட்